This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 2 உள்ள எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், பல்வகை திறனறி பயிற்சி கணக்கு. இதுக்கு முந்தின எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் உள்ள ஃபஸ்ட்டு சம். பின்வரும் எண் அமைப்பினை நிரப்புக. அதோட அமைப்பை என்ன பண்ணுமோ நிரப்பணுமா. அப்போ 9ல் 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8. பார்த்தீங்களா? இங்கே 98 - 21. அப்போ என்ன கிடைக்கும்? 98ல் 21 கழிச்சா 8ல் 1 கழிச்சா 7, 9ல் 2 கழிச்சா நம்மளுக்கு எத்தனை? 7. 7 7. இது ஒரு அமைப்பு. அப்போது அது ஒரே மாதிரி கிராஜுவலாக என்ன பண்ணிட்டு வரும்? அப்படி சேமாகவே டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே அடுத்து பாருங்கள், 987 987 321க்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். 7ல் 1 கழிச்சா 6, 8ல் 2 கழிச்சா 6, 9ல் 3 கழிச்சாலும் 6, 666. அப்போ அடுத்து உங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு 8, அப்புறம் 7 7 3 6 வந்திருக்கு. அப்புறமா அடுத்து என்ன வரும்? 5 5 5 4 வாட்டி 5 வரும். பார்த்தீங்களா? அடுத்து என்ன வரலாம்? 4 வாட்டி, அப்புறம் 5 வாட்டி 4 வரலாம். சரிங்களா? இதுதான் நடக்கும். வேணாலும் பாருங்கள். இதை பாருங்கள். இனிமேல் அடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? செஞ்சு காமிக்கிறேன். 9 8 7 6 4 3 2 1. 6ல் 1 கழிச்சா எத்தனை? 5. 7ல் 2 கழிச்சாலும் 5. 8ல் 3 கழிச்சாலும் பாருங்கள் 5. 9ல் 4 கழிச்சாலும் 5. 4 வாட்டி என்ன வந்திருக்கு? 5 5 5. அப்போ அடுத்து கண்டிப்பாக இப்படி தான் வரும். 4 4 4 4, இன்னொரு வாட்டி 4. ஓகேவா? இதான் ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு கம்பியின் நீளம் 12 சென்டிமீட்டர். அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்க. ஒரு கம்பியோட நீளம் எவ்வளோ இருக்குதான்? 12 சென்டிமீட்டர் இருக்குதான். சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா என்ன? பாருங்கள், 3 பக்கங்களும் சமமாக இருக்கிறது தான் சமபக்க முக்கோணம். இப்போ என்ன பண்ணலாம்? 12S = என்னது? எத்தனை முக்கோணங்கள்? 3 பக்கங்கள் தானே. அப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம 3 பக்கங்கள் இருக்கு. இது அடி கொடுத்து என்ன கிடைக்கும்? 4. அப்போ எஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 4. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி சதுரத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கம்பி நீளம் 12 சென்டிமீட்டர். இப்போ சதுரத்தோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? 4S. அப்படி தானே? சதுரத்துக்கு 4 பக்கங்கள் தானே, அதான் 4 சைடு. அதான் சைடுனா பக்கம் தான் 4S. இங்கே அதே மாதிரி தான் இந்த சம்க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கிறோம். 3S = 12. எஸ்ஸை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? 12/3, 1 3 3, 4 12. ஸோ எஸோட மதிப்பு 4. அதாவது சம்பக்கம் ஒவ்வொரு சைடோட மதிப்பும் 4 4ன்னு இருக்கும். இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, 4 4 8, 8 4 12 வந்துட்டு, அதான் 12 சென்டிமீட்டர். இங்கே சதுரத்துக்கு அதே மாதிரி 4 பக்கங்கள் சமம். சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் சமம் தான். அதாவது 4S = 12. அப்போ எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? 12/4. இப்போ 1 4 4, 3 4 12. அப்போ S = 3. இப்போ சதுரம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, 3 3 6 6 3 9 9 3 12 வந்துட்டு தான். அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள். பின்வரும் அட்டவணையில் உள்ள வடிவங்கள் மற்றும் உருவங்களின் மதிப்பை காண்க. மேலும் அவற்றின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வரிசைகளின் கூடுதலை சரிபார்க்க தந்திருக்காங்க. இதை வச்சு ஒவ்வொன்றோட மதிப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்படும். இதை பாருங்களேன், 4 ஸ்டார் இருக்குது. ஓகேவா? அதோட மதிப்பு 32ன்னு இருக்குது. 4 இப்போ 32 4 32 4ஆல் வகுங்க, என்ன கிடைக்கும்? எண்ணாங்க 32. அப்போ ஒரு ஸ்டாரோட மதிப்பு என்ன? 8 8 8 8. இப்போ ஒரு ஸ்டாரோட மதிப்பு என்ன நம்மளுக்கு? 8ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இங்கேயும் 8, இங்கேயும் 8. அப்போ இங்கே நம்மளுக்கான எத்தனை இருக்குது? 30 இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாரு, இன்னொரு ஸ்டாரோட மதிப்பு. அப்போ 8 கூட்டல் ஒரு 8, 2 என்ன ஆகிட்டு? 16. மீதி நம்மளுக்கு எத்தனை தேவை? 30 வரணும்னா 30 வரணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? 14 வேணும். அப்போது ஒரு ஸ்மைலி, இந்த ஸ்மைலியோட மதிப்பு என்ன? 7 7. என்ன கூட்டி பாருங்கள், 8 8 16. 16 ஒரு 7 எத்தனை வரும் நம்மளுக்கு? 23. 23 7 30 வந்துச்சு. அதே மாதிரி இன்னும் இங்கே பாருங்கள், இங்கே 8, இந்த இதோட ஸ்டாரோட மதிப்பு நம்மளுக்கு 8 நல்லா தெரியும். ஒரு 8 8 நம்மளுக்கு எத்தனை? 16. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 36 இருக்குது. அப்போ 16. இங்கே டோட்டல் என்ன? 36. முக்கோணத்தோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் டோட்டல் 36. 6 0 3 2 20 வந்திருக்கு. அப்போ 2 முக்கோணத்தோட மதிப்பு 20னா அப்போ ஒரு முக்கோணத்தோட மதிப்பு என்ன? 10. இப்போ நம்மளுக்கு எல்லாத்தோட மதிப்பு தெரிஞ்சுட்டா ஈஸியாக பண்ணிடலாமா? இது 8,
இதோட மதிப்பு 10, இதோட மதிப்பு 7, இதோட மதிப்பு 7. இப்போ என்ன வரும்? 10 8 18. இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7. 7 7 14. 8 4 12க்கு 2 மீதி 1 32. சேம் அதே மாதிரி இதையும் பண்ணிடலாமா? இது 8, இதோட மதிப்பு என்ன? 7, இதோட மதிப்பு என்ன? 10, இதோட மதிப்பு என்ன? 7. இப்போ 7 7 14, 14 10 24, 24 8 32 போட்டுடலாமா? ஓகே. இன்னும் அதே மாதிரி இங்கே பண்ண போகிறோம். 7 7 14, 14 10 24, 24 8 32. அதே மாதிரி இங்கே 7 7 14, 10 10 20, 20 14 34. இங்கே அதே மாதிரி 7 7 14, 14 10 24, 24 8 32. சரிங்களா? இதையெல்லாம் கூட்டினாலும் இதையெல்லாம் கூட்டினாலும் எப்படி வரும்? நம்மளுக்கு ஒரே விடை வரும். பாருங்கள், 30 32 32 32 34 32. பின்ன கிடைக்கும் 2 2 4 4 8 8 2 10க்கு 0 மீதி 1 3 6 9 12 13 130. இங்கே அதே தான் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். சரிங்களா?